ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹை ஸ்பீட் ஆர்சி காருக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்யூவிக்கும் ட்ராக் ரேஸ் வைக்க போகிறோம். இந்த ஹை ஸ்பீட் ஆர்சி காரை ஃபஹீம் ஓட்ட போகிறாரு, இந்த எக்ஸ்யூவி நான் ஓட்ட போகிறேன். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்சி காரோட ஹையஸ்ட் ஸ்பீட் 30 km/h. இந்த எக்ஸ்யூவி நம்ம ஃபர்ஸ்ட் கியர்லேயே மூவ் பண்ண போகிறோம். 50 மீட்டர்ஸ் மட்டும் தான் இந்த ரேஸ் நடக்க போகுது. இந்த ரேஸில் ஃபஹீம் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா இந்த ஆர்சி காரும் ப்ளஸ் 10,000 rupees கேஷ் ப்ரைஸும் கொடுக்க போகிறோம். இந்த எக்ஸ்யூவி 250 km ஹையஸ்ட் ஸ்பீடு. பட் இருந்தாலும் இந்த ஆர்சி கார் அவ்வளோ லேஸ்பட்ட காரும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேசிங்க்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாக டர்போக்காக ஹையஸ்ட் ஸ்பீடு கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இதில் மோட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃபஹீம், ரேஸ்க்கு ரெடியா? ரெடி. லெட்ஸ் டூ இட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த சூப்பர் ஸ்பீட் ஆர்சி காரை வச்சு 5.5 செகண்ட்ஸில் வின் பண்ணிட்டாரு. அவருக்கு நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஆர்சி காரை கொடுத்துடலாம். ப்ளஸ் இந்த 10,000 மட்டும் நம்ம வீட்டில் போய் கொடுக்கலான்னு இருக்கோம். டாடி, கொஞ்சம் கார் கீ கொடுங்க. நீங்கள் கேஷ் கொடுத்துட்டு கார் வாங்கிக்கோங்க. தலைவர் திமிங்கலம் தானோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஹை ஸ்பீட் ஆர்சி கார்ஸ்லாம் எஃப்எஸ் மார்ட்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும்னா www.fsmarttrading.in ஹோல்சேல் பிரைஸ்ல ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ப்ரோ, இது ஆக்சிலேட்டர் எங்க இருக்கு?